ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 9வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை எனக்கு காண்பித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனுக்கு நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு, உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் பலுகும்படிக்கு, உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் பலுகும்படிக்கு, நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே நீங்கள் பலுகும்படிக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இடம் உண்டாக்கினேன், இடம் உண்டாக்கினேன். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு இடத்தை உங்களுக்கு உண்டாக்க போகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய இடத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே தடுமாறலாம், ஏற்கனவே இருக்கிற இடங்களிலே நஷ்டத்தை பார்த்திருக்கலாம், ஏற்கனவே இருக்கிற இடத்திலே சில ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று தெளிவா வாக்கு கொடுக்கிறார். நீ பல்லுகும்படிக்கு, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் வாழும்படி, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் நீங்கள் ஜீவித்திருக்கும்படி, ஆனால் இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு இடத்தை உண்டு பண்ண போகிறார். உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்க போகிறார். கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். நீ பலுகும்படிக்கு நான் உனக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவேன். நீங்கள் வேலை செய்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ், உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாய் உண்டாகும். நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு இடம் உங்களுக்காக ஒதுக்கப்படும். இதுவரையிலும் உங்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இதுவரையிலும் எந்த இடமும் உங்களுக்கு வாய்க்காமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா, அந்த இடத்துல நான் சைன் பண்றதுக்கு, அந்த இடத்துல வாழ்றதற்கு, அந்த இடத்துல என்னுடைய காரியத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பண்றதற்கு ஏதாவது ஒரு இடம் எனக்கு கிடைக்குமா, ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்களும் எந்த இடமும் அப்படி அமையாமல் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருக்கலாம். நீங்க எந்த இடம் உங்களுக்கு கிடைக்காம உங்களுடைய நாட்கள் ரொம்ப வீணாயிட்டே போகலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், வாக்கு மாறாதவர், இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பெருகும்படிக்கு நான் ஒரு இடத்தை, ஒரு ஸ்பேஸ் உனக்காக உண்டு பண்ணுவேன். பெரிய மனிதர்கள் நடுவிலே உங்களுக்காக, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் பிள்ளைகள் பெருகும்படியாய் கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் தரப்போறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தர் ஒரு இடத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்கள் சுகமாய் குடியிருப்பதற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, நாம் பல்லுகும்படிக்கு இடத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதுவரையிலையும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக இடங்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலையும் துரத்தப்படுகிற அனுபவம். எந்த இடமும் அவருக்கு நிலைவரமான ஒரு இடமா இல்லை. எந்த இடத்திலையும் அவர் அடிச்சு துரத்தப்பட்டுட்டே இருந்தார். அந்த இடம் மாத்தி இந்த இடம், இந்த இடம் மாத்தி இப்படியே அலைஞ்சு திருந்துட்டு இருந்த அந்த மனுஷன் இப்ப என்ன சொல்றான்னா,
அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். ஏற்கனவே ஏசேக்கு என்கிற ஒரு இடம் அவர்களுடைய இடம் தான், ஆனா அந்த இடம் அவனுக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு சித்னா, அந்த இடத்திற்கும் அவன் தான் சட்டப்படி உரிமையாளர், ஆனா அந்த இடமும் அவங்களுக்கு கிடைக்கல. வேதம் சொல்லுகிறது தன்னுடைய தகப்பனாருடைய இடம் இந்த பிள்ளைக்கு கிடைக்கல, அது அவங்க அப்பாவுடைய இடம். ஏசேக்கு என்கிறது ஆபிரகாமனுடைய இடம், சித்னா என்கிறது ஆபிரகாமனுடைய இடம். ஆபிரகாம் அந்த இடத்திலே சுத்தி இருக்கிற இடத்தை எல்லாம் நடந்து அதை வேலி போட்டு அதில் விவசாயம் பண்ணி அந்த இடத்திற்கு சென்டர்ல ஒரு நல்ல நீரூற்றை, ஒரு பெரிய கிணறை தோண்டி அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர்னால அந்த இடத்துல ஃபுல்லா வேலை செய்து அந்த கிணறு அவங்களுக்கு ஒரு பெரிய பத்திரத்தை போல இவ்வளவு இடத்திலிருந்து இவ்வளவு இடம் வரைக்கும் இந்த மனுஷனுக்கு சொந்தமாயிருச்சுன்னு ஏசேக்குல எழுதினது. ஆனா அங்கே இருக்கிற அத்தனை மனிதர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, இவன் கண்டுபிடிக்க கூடாது, இந்த மனுஷனுக்கு இது போக கூடாது அப்படின்னு சொல்லி இந்த துறவை என்ன பண்ணிட்டாங்கன்னா மூடி போட்டாங்க. அப்போ மூடி போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்மளால தெரியாது. பொதுவாக ஒரு இடத்தை நம்ம வாங்கணும்னா அந்த இடத்திற்கு மிக முக்கியமானது என்னன்னா பத்திரம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த பத்திரத்தில் தான் இந்த அளவெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். எந்த ஏரியாவிலிருந்து எந்த ஏரியா வரைக்கும் நமக்கு சுற்றி இருக்கிற எந்த இடம் பவுண்டரி, இது எல்லாமே அந்த பத்திரத்தில் எழுதப்படும். இன்னைக்கு நம்ம கையில் எப்படி பத்திரம் இருக்குதோ அன்னைக்கு இருக்கிற காலத்தில் அவர்களுடைய பத்திரமே என்னன்னா இந்த நீரூற்று தான் அவங்களுக்கு பத்திரம், இந்த துறவு தான் அவர்களுக்கு பத்திரமா இருந்துச்சு. அவர்கள் ஒரு ஏரியாவை வளைச்சு போட்டு அதுல ஃபென்சிங் போட்டு அதனுடைய அளவுகளை கீழே பாறையில அவங்க பொறிச்சு எழுதி இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது அவனுடைய பிள்ளை அந்த இடத்தை எடுக்கணும்னு முயற்சி எடுக்கும் போது அந்த ஊரார் சேர்ந்து அந்த துறவை தூர்த்து போட்டாரு, அப்படின்னா மூடி போட்டாங்க. நீ கண்டுபிடிச்சு பாரு, நீ எடுத்து பாரு. ஆனா இந்த ஈசாக்குக்குள்ள இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனார் அனுபவிச்ச, தன்னுடைய தகப்பனார் கஷ்டப்பட்டு உண்டாக்கின அந்த துறவை அவன் தோண்டணும்னு நினைச்சான். இல்ல, இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கும், இந்த இடத்துல தான் எங்க அப்பா தோண்டி இருப்பாரு, அதை தோண்டி பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆட்களை ஏற்பாடு பண்ணி அவனே அந்த காரியத்தை செய்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜெபத்துல வந்திருக்கிற நம்ம இந்த ஈசாக்குனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மூடப்பட்ட துறவுகள் நிறைய இருக்கிறது, அது எல்லாத்தையும் தூர்வாருவதற்கு, அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நான் நம்புகிறேன் 10 வருடங்களுக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் இனி நமக்கு கிடைக்கப்பட போகிறது. ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக நம்ம நிறைய புத்தகங்களில் வாசிக்கிறோம், நம்ம நிறைய செய்திகளில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு, அந்த தேவ மனுஷனுடைய கரத்தினால இவ்வளோ அற்புதம் நடந்துச்சு, இந்த தேவ மனுஷன் மரித்த ஒரு சடலத்தை உயிரோட எழுப்பினாரு, இந்த தேவ மனுஷன் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது அவருடைய காரியம் எல்லாம் அப்படியே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்முடைய தேசத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்க கன்னியாகுமரி பக்கத்துல போயிட்டீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் பட்டு போய் இருக்கிறது. அந்த மரம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்த நாட்களிலே அங்க இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அவர் அந்த மரத்துல கட்டி வச்சு அவரை அடிச்சிட்டாங்க. அடிச்ச அந்த மரம் அவ்வளவுதான், அப்பவே பட்டு போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது அந்த இடத்துல இருக்குன்றாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிறைய பரிசுத்தவான்களுடைய தோண்டப்படாத துறவுகள் நிறைய ஆங்காங்கே கிடக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க, நம்முடைய முன்னோர்களுடைய காரியத்தில் இருந்திருக்கிறாங்க. சாதாரணமானவர்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவரை நம்பினதுனால அவங்க பெரிய லட்சியத்திற்கு நேராய் போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மங்கி இருக்கலாம், அந்த அபிஷேகம் எங்கே எங்கே என்று பலர் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஈசாக்கு அமைதியா இருக்கல்ல. இந்த ஈசாக்கு தன்னுடைய ஞானம் வந்த உடனே அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பனார் தோண்டினது, தன்னுடைய
தன்னுடைய தகப்பனார் அனுபவித்தது, தன்னுடைய தகப்பனார் வேலை செய்த அந்த துறவு எங்கெல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறதோ அது எல்லாத்தையும் மறுபடியும் தோண்ட ஆரம்பித்தார். நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். அந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம் எங்கே? அந்த தேவனுடைய மனிதனுடைய அபிஷேகம் எங்கே? நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை, நிறைய குடும்பத்தை கர்த்தர் இந்த 100 நாளைக்குள்ள கர்த்தர் உருவாக்க போகிறார். எப்படி உருவாக்க போறார்னா, தோண்டப்பட்ட நிறைய துறவுகள் உங்கள் மூலமாய் அது ஹல்லேலூயா மறுபடியும் எடுக்கப்படுகிறது, மறுபடியும் தூர்வாரப்படுகிறது, மறுபடியும் அதிலிருந்த நன்மையை நாம் புசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட எழுப்புதலை பார்த்தாரோ, பரிசுத்தவான்களை பார்த்தாரோ, ஜனங்களை பார்த்தாரோ, அப்படிப்பட்டவர்கள் மறுபடியும் எழும்ப போகிறார்கள். நம்முடைய திருச்சபையிலிருந்து எழும்ப போகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற குடும்பங்களிலிருந்து எழும்ப போகிறார்கள். ஓ ஹல்லேலூயா, ஆமென். அந்த வல்லமைகளை எழுப்புவதற்கு ஆண்டவர் நம்மை கிருபையாய் பயன்படுத்த போகிறார். கைகளை அப்படியே மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், அப்பா இல்லை அந்த மாதிரி மூடப்பட்ட துறவுகளை நான் தோண்ட போறேன். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின யோசேப்புகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற யோபுகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். எஸ்தர் ராஜாத்திகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். நம்மிடத்தில் அப்படி உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்று அபிஷேகிக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் மூலமாய் விழுந்து போன நிறையத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்க மூலமாய் கர்த்தர் பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிதாக்களுடைய அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். தாவீதுனுடைய காலத்தில் கர்த்தர் செய்ததை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. உங்க குடும்பத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் அந்த அபிஷேகத்திற்காக ஜெபிப்பீர்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் அந்த இடத்திலிருந்து தூர்வாரும் போது தண்ணீரை காண்பீர்கள். ஹல்லேலூயா.